வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போடி மெட்டிலிருந்து போடி நாயக்கனூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் எழில் மிகுந்த இயற்கை காட்சியை ரசித்தபடி நம்ம பயணம் செய்ய போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்யலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த போடி மெட்டு அப்படிங்கிறது தேனி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதி. அது மட்டும் இல்லைங்க, தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான மலைவாழ் கிராமம் தான் இந்த போடி மெட்டு. போடி மெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மிதமான குளிர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இரவு நேரங்களில் சொல்லவே வேணாம், குளிர் இன்னுமே அதிகமாக இருக்கும். நமக்கு எதிர்த்தாப்புல தெரியக்கூடிய அந்த சின்ன கட்டடம் தான் கேரள மாநிலத்தோட சோதனை சாவடி. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் போடி மெட்டு அப்படின்னு சொல்லப்படுற இடம். வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நம்ம இந்த போடி மெட்டை சுற்றி பார்க்கலாம். போடி மெட்டிலிருந்து திண்டுக்கல் 115 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. மதுரை 118 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. திருவாங்கூர் கஸ்டம்ஸ் ஹவுஸ் போடி மெட்டு. இந்த கட்டடம் பார்த்தோம்னா முன்னொரு காலத்தில் சுங்கசாவடியாக செயல்பட்டு வந்த கட்டடம். சாலையின் மைய பகுதியில் அசோக சின்னம் தாங்கிய ஒரு தூண் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிங்க. இங்கே நிலவக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான குளிரோட சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. தேனியிலிருந்து போடி மெட்டுக்கு அடிக்கடி அரசு பேருந்து இருக்குங்க. நம்ம போடி மெட்டு வரணும்னா தேனிக்கு வந்துட்டோம்னா அங்கேருந்து நம்ம இந்த போடி மெட்டுக்கு வந்துடலாம். இங்கே தேநீர் மற்றும் வடைக்கடைகள், சிறு உணவகங்கள், பழக்கடைகள் மற்றும் தங்குவதற்கான விடுதிகளும் இங்கே இருக்கு. போடிமெட்டு பகுதிகளில் முக்கிய விளைபயிர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய், தேயிலை மற்றும் குழம்பி கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபி தாங்க இங்கே அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி தான் ஏலக்காய் செடி. ஏலக்காய் செடி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏலக்காய் அந்த மாதிரி தூரில் தான் கொடி மாதிரி வளர்ந்து அதில் தான் அந்த ஏலக்காய் காய்க்கும். ஏலக்காய் விற்கிற விலைக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 10 செடி இருந்தால் போதுங்க. போதுமான வருமானம் அதுலேருந்தே நம்மளுக்கு கிடைச்சிரும். மிளகும் ரொம்ப அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. இந்த மரங்களில் கொடி மாதிரி படர்ந்து கிடக்கு பாருங்க, அது எல்லாமே மிளகு தாங்க. போடி மெட்டிலிருந்து கிளம்பி போடி நாயக்கனூர் போயிட்டு இருக்கோம். போடி மெட்டிலிருந்து போடி நாயக்கனூர் 28 கிலோமீட்டருங்க. இந்த வழித்தடத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலையில் குண்டும் குழியுமாக தாங்க இருக்குது. அதனால் இந்த வழித்தடத்தில் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாகவே ஓட்டுங்க. தேனியிலிருந்து மூணாறு செல்லக்கூடிய எல்லா வாகனங்களுமே போடி மெட்டு வழியாக தான் போகணும். அதனால் இந்த வழித்தடத்தில் அதிகமான வாகனங்கள் போயிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. போடி மெட்டிலிருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட தூரத்தில் வனவிலங்குகளோட நடமாட்டமும் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த சாலையில் நம்ம பயணம் செய்யலாம். இந்த வழித்தடத்தில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி காட்சி முனை அப்படின்னு சொல்லப்படுற வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம். அதில் ஒரு இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் போடி மெட்டு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வழித்தடத்தில் பயணம் செய்யும்போது மறக்காமல் இந்த காட்சி முனையை பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாலை ஓரங்களில் நம்ம வாகனத்தை நிறுத்தும் போது சாலை ஓரங்களில் வண்டி நிறுத்துகிற அளவுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் காரை நல்லா ஓரமாக நிறுத்துங்க.
இந்த மாதிரி மலைவழி சாலைகளில் வந்து நம்மளுடைய வாகனத்தை ஒரு மிதமான வேகத்தில் ஓட்டுவது மிகவும் சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு அதை சமீபத்தில் தான் அகற்றியிருக்காங்க. அந்த மாதிரி மண் சரிவு ஏற்பட்டிருந்தா நம்ம வேகமாக போனோம் அப்படின்னா விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மிதமான வேகத்திலே உங்களோட வாகனத்தை ஓட்டுங்க. வளைவும் நெளிவும் மிகுந்த இந்த அழகான சாலையில் பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போடிமெட்டு பக்கத்தில் ஒரு சில சுற்றுலா தலங்கள் இருக்குது. அடுத்த முறை போடிமெட்டு வரும்போது நிச்சயமாக அதை பற்றின வீடியோ நான் போடுறேன். போடிமெட்டிலிருந்து போடி நாயக்கனூர் வந்தாச்சு. காவல் சோதனை சாவடியை தாண்டி போயிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.